வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளும் குருவினுடைய ஆசியும் நமக்கு துணை புரியற்றும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு தினமான இன்றைய நன்னாளிலே இந்த கருதவத்துக்காக கூடியிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த அற்புதமான சிறப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்த நம்ம திருப்பூர் மண்டலத்தை சார்ந்த அமுத சுரபி என்ற ஜூம் இணைப்பில கலந்திருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், அந்தந்த குடும்பத்தை சார்ந்த நல்ல உள்ளங்கள், பெரியவர்கள் அனைவர்களையும் இந்த மாலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்த இறைநிலைக்கும் மன்றத்தாருக்கும் எனது நன்றியை வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை துவங்கியிருக்கின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு நிகழ்வான இந்த கருதவத்தை பற்றி ஒரு சிறு விளக்கங்களை ஒரு 5 நிமிடம், ஏன்னா காலம் கருதுனால நம்ம ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடத்துக்குள்ள அதனுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா புதிதான அன்பர்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஏற்கனவே நாங்க இந்த தவம் நடத்தி இருக்கிறோம். அதுல கலந்துக்காதவங்க, புதுசா கேட்கிறவங்க அதை பத்தி ஒரு சிறிய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த தவத்துக்குள்ள போயிடலாம். நீங்க கர்ப்பிணி பெண்களா இருக்கிறதுனால ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல அமர்ந்துக்கோங்க. ஏன்னா ஒரு அமைதியான சூழலை உருவாக்குனீங்கன்னா தான் நம்ம சொல்ற விஷயத்த வந்து நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முடியும். முடிஞ்சா வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா ஒரு தீபத்தை நீங்க உங்க முன்னாடி நம்ம ஏற்றி வச்சுக்கலாம். வீட்டுல அதை ஏற்றி வைத்துக் கொண்டு நம்ம தவம் முடிஞ்சோடனே அந்த தீபச்சுடரை பார்த்துட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக தான் அந்த விஷயத்த, நம்ம எந்த மதமா இருந்தாலும் சரி, நம்ம எந்த மதங்கள்ல எப்படி வழிபடுறோமோ அது மாதிரி நம்ம ஒரு தீபத்தை வீட்டுல நம்ம ஏற்றி வைத்து அந்த, ஏன்னா மன்றங்களா இருந்தா நம்ம வளைகாப்பு மாதிரியே இந்த தவத்தை நடத்துவோம். இப்ப ஜூம் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுல நம்ம எல்லாரும் அவங்கள வாழ்த்தணும் இல்லையா, அந்த குழந்தைகளை நம்ம வாழ்த்து இருக்கிறதுனால அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக அந்த தீபச்சுடரை ஏற்றி வைத்துக் கொண்டு நம்ம அமர்ந்துட்டோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அதனால அதை முடிஞ்சா நீங்க வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க அந்த ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம ஒரு தீப சுடரை ஏற்றி வைத்துக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இப்ப இந்த கருதவத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்து, அதாவது பிறந்து, அப்புறம் வாழ்ந்து, இனப்பெருக்கம் செய்து, இறந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றன. இது மாதிரி எத்தனையோ கோடி இனங்கள் கோடி உயிரினங்கள் உலகத்துல நடந்துகிட்டே இருக்குது. ஆனா மனிதனுக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. அப்படின்னா நமக்கு 6வது அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இறைவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அறிவின் மூலமாக நம்ம இந்த உலகத்துக்கு வாழ்வினுடைய நோக்கத்தை நம்ம அடைவதற்கு, எதுக்காக நம்ம இருக்கிறோங்கிறது இல்லாம நம்ம வாழ்ந்தோங்கிற ஒரு சிறப்போடு நம்ம ஒரு அடையாளத்தை நம்ம இந்த உலகத்துக்கு விட்டு செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய லட்சியம் அல்லது நோக்கம். ஆனா அந்த வாழ்க்கை என்பது நமக்கு ஏன் இவ்வளவு ஒரு கடினமா, ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை சூழல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த பிறப்புனா என்ன, நமக்கு வாழ்க்கைனா என்ன, இதை பத்தியான சூழல், அந்த நட்பண்புகள், ஒழுக்கம், அந்த கடைபிடிக்கிற விதிமுறைகள் எதுவுமே நமக்கு ஃபாலோ பண்ணாதனால நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் நிறைய மாறி போச்சு. ஸ்கூல்ல நம்ம படிச்சதுல ஒரு ஒழுக்கம், கடமை, ஈகை அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெகுலரா நம்ம அதை ஃபாலோ பண்றோமாங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு. அப்போ இந்த அப்படின்னா நமக்கு இந்த குழந்தை வளர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை வளர்ந்த பின்னாடி நம்ம அதைய வளர்த்துறதை விட அந்த கருவிலேயே, பக்த பிரகலாதன் எப்படி அவருடைய தாய்க்கு அந்த கருவிலேயே அவரை ஒரு தெய்வீகமான குழந்தையா அவங்க அம்மா வளர்த்துனாங்களோ, அதே போல நம்ம ஒவ்வொரு இதிகாச புராணங்கள்ல பாருங்க, கருவிலேயே அந்த குழந்தை கேள்வி ஞானம் பெற்ற குழந்தையாக இருக்குங்கிறது நம்ம நிறைய நூல்கள்ல படிச்சிருக்கோம். அதே போல நம்மாலையும் இந்த கருவில திருவுடைய குழந்தையா மாற்ற முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நம்ம கருவோட இணைஞ்சு இந்த தவத்தை செய்ய போறோம். அப்போ இந்த கரு உருவாதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா எல்லா உயிர்களும் நான் சொன்ன மாதிரி அந்த மறுபிறப்புங்கிறது ஒண்ணு, அடுத்த ஜென்ரேஷன் இன்னொரு உயிரை தோற்றுவிக்குது. ஆனா மனிதனுக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு இந்த வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு உதவக்கூடிய தன்மை, மனித நேயம் அப்படிங்கறது நம்ம கிட்ட தான் எதிர்பார்றாங்க. அனைத்து உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மனிதனுக்கு இருக்கு. அதே சமயத்துல சமுதாயத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அதனால கண்டிப்பா அந்த கரு உருவாதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு நடக்குது. இப்ப எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே நீங்க நம்ம எல்லாம் பிறந்துட்டோம், நம்ம அம்மா அப்பாவை கேட்டு பாருங்க, டேட் அப்படிங்கிறது வேற, ஆனா நம்ம டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வேற. சுவாமிஜி அழகா சொல்லுவாங்க, நம்ம கரு எப்ப உருவாச்சு அப்படிங்கிறத ஒரு அப்பா அம்மாக்கே தெரியாது. எந்த நாள்ல, எந்த நேரத்துல, எந்த கோள்கள் எந்த இடத்துல இருந்துச்சு எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம தாய்க்கே பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள், ஒரு 15 நாள் ஆன பின்னாடி உடல் அளவுல ஒரு மாற்றம் வந்த பின்னாடிதான் அந்த கரு நமக்கு உண்டாயிருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு செக்அப் பண்ணி பார்க்கும்போது அம்மா கரு உருவாயிருக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது.
அப்ப அது வரைக்கும் நமக்கு இந்த கருவை எந்த நேரத்துல வந்துச்சு நமக்கு தெரியாது. அப்ப இதை வச்சு நம்ம அந்த குழந்தையினுடைய ஒரு எதிர்காலத்தை வந்து கணிக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த கருவிலேயே அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு ஆற்றலை நம்ம கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வந்து அந்த குழந்தை வாழும்போது இந்த கோள்கள்னால மற்ற ஒரு சமுதாயத்தினால அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே சமயத்துல ஒரு நம்முடைய குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அருட்குழந்தையாக அந்த குழந்தை வந்து இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்துல தானே எதிர்பார்க்கிறோம், நல்ல குழந்தையா வளரும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம கருவிலேயே அந்த குழந்தையை வந்து மாற்ற ஒரு பெண்ணால நிச்சயமா முடியும் அப்படிங்கிறதா இந்த தவத்தினுடைய முக்கியமான விஷயம். அப்ப கரு அதனாலதான் சொல்றாங்க, திருமணத்துக்கு முன்பே இந்த காயக்கல்பம் அப்படிங்கறது அருட்தந்தையோட பயிற்சியெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அதற்கு பின்னாடி நம்ம திருமணம் செய்து கொண்டு அந்த கரு உருவாக்கும் நாள்ல அந்த தாய் தந்தையோட மனநிலை, அவங்களுடைய எண்ணலைகள், எந்த மாதிரி அவங்க அந்த சூழலை சந்திச்சாங்க, அந்த மாதிரி நேரத்துல அந்த விந்துநாத இணைப்பு நடைபெறுகின்ற கூடிய அந்த டைம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த விந்துநாத இணைப்புங்கிறது ஒரு ஒழுக்கமான முறையில நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் இருந்தா மட்டும்தான் அதுல உருவாகிற ஒரு கருவானது அற்புதமான ஒரு குழந்தையாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விந்துநாத குழந்தையை சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை வந்து நம்ம கருத்தந்தையாவும் கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் நம்ம திருமணத்துக்கு முன்பே ஒரு 14 வயது முடிஞ்சோடனேயுமே அந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்கிற மாதிரி நம்ம நிறைய மனவளக்கலை மன்றங்களை இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூல் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ பயிற்சி எடுக்கல, எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நம்ம இப்ப இருந்து அந்த குழந்தைகளை வாழ்த்தி அந்த குழந்தைகளை வந்து சமுதாயத்துக்கு வரும்போது ஒரு நல்ல குழந்தையாக கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது அப்படிங்கறத மனதுல நம்ம நல்லா பதிவு வச்சுக்கலாம். அதே சமயத்துல பெண்ணினுடைய பொறுப்புங்கிறது கொஞ்சம் ஒரு கூடுதல் கவனம் தேவை பெண்ணுக்கு. ஏன் அப்படின்னா, ஆணுடைய பொறுப்புங்கிறது அந்த வித்துவை அந்த பெண்ணுக்கு அளிச்சோடனே அவரோட கடமை வந்து முடிஞ்சிருது. ஒரு உயிரை வந்து தந்தை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த கருப்பையில் அந்த குழந்தை வளரும் போது அந்த பெண்ணுடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கே பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 10 மாதம் அந்த தாய் என்னென்ன நினைவுகளோட என்னென்ன செயல்பாட்டோட அவங்க இருக்கிறாங்களோ அதை பொறுத்தும் அந்த குழந்தை வந்து வளரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த 1ஆம் மாதம் முதல் உருவான நாள் முதல் அந்த குழந்தை வெளிவரும் நாள் வரை அந்த பெண் என்பவள் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல்ல இருக்கணும். தேவையில்லாத எண்ணங்களை மனதுல வந்து வைத்துக்க கொள்ள கூடாது. நல்ல இசையை கேளுங்க. அதே சமயத்துல நல்ல புத்தகங்கள் படிங்க. நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை கேளுங்க. நல்லவங்களோட பேசுங்க. நல்ல சச்சங்கங்கள்ல கலந்துக்குவோங்க. எது நமக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களோ அதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம கேட்க அந்த கருப்பையில் வளர குழந்தையும் ஒரு அற்புதமான குழந்தையா வளருங்கிறது ஒரு சயின்டிபிக்கான ஒரு உண்மை. அதை மெயினா தெரிஞ்சுக்கணும். அப்போ பெண் என்பவள் வந்து ரொம்ப பொறுப்பு வாய்ந்தோம். அதே மாதிரி நம்ம வேலை செய்யறது இது ஒரு முக்கியமா டாக்டர் எல்லாமே சொல்றாங்க இல்லையா? நம்ம இந்த நடைப்பயிற்சி, அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நம்ம சிட்டப்ஸ் பண்றது, கால் பயிற்சி, கைகளுக்கும் கால்களுக்கும் பயிற்சியை கொடுக்கறது, கொஞ்சம் உடல் அசைவுகளை நம்ம வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப அந்த டெலிவரிங்கிறது ரொம்ப ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயமா நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்துல நம்ம இந்த குழந்தைக்கு வந்து இந்த தவம் செய்ய இந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நான் என்ன பாவம் செஞ்சணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். அப்ப அந்த பதிவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளை செல்கள்ல சஞ்சித பதிவா வந்துருங்கிறாங்க. ஏன்னா முன்னோர் செய்த பதிவு வித்தில் உண்டு சுவாமி சொல்லுவாங்க. மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யறது பூரா நம்முடைய மூளை செல்கள்ல சஞ்சித பதிவா வந்துதான் நம்ம இந்த உலகத்துக்கே வர்றோம். முதல் பதிவா, கருமைய பதிவா, பெற்றோர் பதிவா, சஞ்சித பதிவோட உலகத்துக்கு வர்றோம். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கருவிலேயே அந்த குழந்தைக்கு பதிவுகள் வந்து செயல்பாட்டுக்கு வராத அளவு கொண்டு வந்துடலாம் நம்ம. அப்ப யார் செஞ்சாங்களோ, முன்னோர் செஞ்சாங்களோ, என் குழந்தைக்கு வந்துருச்சு, நான் செஞ்ச பாவமா, அதெல்லாம் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. அப்ப அந்த பதிவுகள் முற்றிலுமாக அந்த குழந்தைக்கு அறவே நம்ம அளிக்கப்பட்டு அந்த வந்த பின்னாடியும் அந்த குழந்தை என்ன பண்ணுவான், அந்த பதிவுகளை செயல்படாம நல்ல செயல்களை செய்யறதுக்கு அவனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தவம் தான். என்ன சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அன்னை வளர்க்கிற விஷயங்கள் தாங்க எல்லாமே இருக்கு. என்ன நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்புலனே ஒரு பாடல் இருக்குது. இப்ப வளர்ந்த பின்னாடி அந்த குழந்தைய வந்து நம்ம வளர்க்குங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த கருவிலேயே அந்த தாய் என்பவள் ஒரு பொறுப்போட அந்த குழந்தையை வந்து கருவில சுமந்து அதுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பதிவுகளற்ற ஒரு குழந்தையாக வருங்கிறது ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கருப்பை வந்து நம்ம ரொம்ப புகுந்த வீட்டுக்கு கொண்டு போற ஒரு சீதனமா இருக்கணுங்கிறது அருட்தந்தை சொல்லுவாங்க. ஒரு ஆணுக்கு எப்படி வித்துங்கிறது ஒரு சொத்தோ அது மாதிரி பெண்ணுக்கு மிகப்பெரிய சொத்துங்கிறது அவளுடைய கருப்பை தான்.
அந்த கருப்பை ஒரு விளைநிலம், அந்த விளைநிலம் வந்து ரொம்ப கிளீனா, ஒரு விவசாயத்துல எப்படி ஒரு விளைநிலத்துல பயிர் போடணும் அப்படின்னா முன்கூட்டியே அதை பராமரிச்சு வச்சுட்டாதானே, அது நல்ல விதையை போட்டாதானே அந்த விளைநிலத்துல வந்து நல்ல ஒரு நமக்கு ஒரு மகசூல் கிடைக்கும். அதை போல அந்த விளைநிலத்தை நம்ம வந்து ஒரு ஒழுங்கான முறையில வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த நல்ல ஒரு எண்ணங்களை நம்ம வந்து வச்சுக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த வித்தும் அந்த நாத இணைப்பில் அந்த குழந்தை உருவாகும் போது அந்த குடும்பத்தாருக்கும் யார் யாரெல்லாம் நம்ம அந்த குடும்பத்துல என்ன, பெண்ணுக்கு இன்னொரு கடமை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு. அப்போ அதான் சொல்றாங்க, ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்ந்தால் தன்பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பெண் அந்த கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த ஆணுடைய வீட்டார் அந்த பெண்ணை வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் அந்த காலத்துல சீமந்தம் பண்றது, அந்த உணவுகளை வந்து விதவிதமா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உணவுகளை படைத்து அவங்கள வந்து மனம் சலிக்காமல் அவங்கள வந்து ரொம்ப அன்போடும் அக்கறையோடும் கவனித்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர்ற வாரிசு உண்மையாவே கருவிலே திருவுடைய குழந்தையா வரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட ஐயம் கிடையாது. அப்ப அதனாலதான் சுவாமிஜி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதாவது எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவனின் திருவுள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் நட்புடனே வாழ்ந்து வரும் மக்களில் வளமறிந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இறைவன் நமக்குள்ள ஒரு கொடுத்திருக்கிற முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னா அந்த பெண்மை, தாய்மை, இறைமை அப்படிங்கிறதா. அந்த தாய்மை பேரு தான் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு முழுமை நிலையை கொடுக்குது அப்படிங்கிறதுனால அந்த பெண் வந்து ரொம்ப ஒரு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அப்ப இதுதான் நம்ம இந்த இன்றைய இளைஞர்கள் எல்லாம் செய்யற தவறான ஒரு உணவு, தவறான பழக்க வழக்கங்கள்னால அந்த குழந்தை பேருங்கிறது ரொம்ப ஒரு தொந்தரவான ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிடுறாங்க. நார்மல் டெலிவரி யாருக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பயத்தை வந்து போக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை கருவடைந்த நாள் முதல் கொண்டு அந்த பயம் எல்லாம் இல்லாம நம்ம ஒரு கிளாரிட்டியா மைண்டை வந்து நம்ம எப்பவுமே தெளிவா அற்புதமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நார்மல் டெலிவரி டவுட்டே கிடையாது, பயப்படவே வேண்டியதில்லை. அந்த மாதிரி தவத்தை நம்ம ரெகுலரா செஞ்சுட்டே வர்றோம். இன்னும் பாருங்களேன், ஒரு விவேகானந்தருடைய ஒரே ஒரு வாசகம் நினைவுக்கு வருது. அதாவது யார் இல்லை என்றால் இந்த உலகுக்கு வந்திருக்க முடியாதோ அந்த ஒரு உயர்ந்த உறவுதான் தாய் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அம்மாவோட கடமை வந்து அந்த கருவை சுமந்து பெற்றுக் கொடுப்பதோடு மட்டும் முடிவதில்லை. அதுக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தையை வந்து அந்த உணவு முதலா தாய்ப்பால் தந்து அந்த குழந்தையை வளர்த்து, அதனாலதான் அந்த தாய்ங்கிற ஸ்தானம் வந்து மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானமாக இன்று வரை நம்ம போற்றப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப அதனாலதான் அந்த தாய் வந்து கருவிலே பெற்ற குழந்தையை அதைய உணவு கொடுத்து வளர்த்து முக்கியமான பொறுப்புல வந்து நம்ம இருக்கிறதுனாலதான் இந்த தவம் நம்ம ஏற்றி ஏற்றி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு ஆற்றலை நம்ம கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வெளிவரும் போதே எந்த ஒரு, அதாவது உடல் உறுப்புகள்ல கூட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாதிப்பு வராது. ஏன்னா கருவிலேயே நிறைய குழந்தைய பாத்தீங்கன்னா இதய நோய் வந்துருதுங்கிறாங்க, அம்மாவுக்கு இருந்தா சுகர் வந்துருதுங்கிறாங்க, ஹார்ட் பேஷண்டா வந்துடுறாங்க குழந்தைங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா சின்ன ஹாஸ்பிட்டல் இப்போ. அப்ப அந்த மாதிரி அந்த மேஜர் ப்ராப்ளமா சரி மைனர் இதா இருந்தாலும் சரி நம்ம வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அந்த மாதிரி நிச்சயமா வரவே வராது. அதனால நம்ம கரு உருவான நாள் கூட தவத்தை செஞ்சுட்டே வரலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த 7 மாதம் கடந்தவர்கள் கொஞ்சம் டெப்தா தவத்தை பண்ணலாம். அது வரைக்கும் மத்தவங்களை என்ன பண்ணுங்கன்னா இந்த தவத்தை ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா குழந்தை வந்து வளர்ச்சி அடையக்கூடிய மாதங்கள் இந்த 7 மாதம் முடியும் போது முழு வளர்ச்சி அடைஞ்சிடும். அப்ப முழு வளர்ச்சி அடைஞ்ச பின்னாடி நம்ம என்ன சொன்னாலும் அந்த குழந்தை வந்து ரிசீவ் பண்ணும். ஏன்னா அது காது எல்லா உறுப்புகளும் முழுவடைஞ்சிரும். அந்த தலை திரும்புற ஸ்டேஜ் இறைவன் பாருங்களா அற்புதத்தை வச்சுக்கிறான் அப்படின்னு அந்த வெயிட் தாங்காதுங்கிறதுக்காக அந்த பெண்ணுக்கு இயல்பாவே தலையை திருப்பி குழந்தைய வந்து தலைகீழா கொண்டு வந்து அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு அமைப்பை நமக்கு அந்த பனிக்கூடத்துக்குள்ளேயே அந்த குழந்தை அழகா நம்மதைய வாழ்ந்து தொப்புள் கொடி வழியாக அந்த மூச்சு காற்றை எடுத்துக்கொண்டு எவ்வளவு அழகா இயற்கை நமக்கு ஒரு அற்புதம் வாய்ந்த அமைப்பை கொடுத்துருக்குது. இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம அந்த ஒரு பெருமையா அந்த ஒரு மதிப்போடு அந்த பெண்களை நம்ம கவனிச்சுக்கணும். அதே மாதிரி தாய்மையடைஞ்ச பெண்களும் இதை ஒரு பெரும் பேரா கருதி இந்த தவத்தை வந்து செய்யுங்க. அதே மாதிரி குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பெண்களும் சரி, உங்களுடைய இந்த வயிற்றுல இருக்கிற அந்த கருப்பையை நினைத்து நீங்க தவம் பண்ணுங்க. இந்த கருப்பையில குழந்தை இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுங்க. இறைவன் எனக்கு அற்புதமான ஒரு குழந்தையை என்ற கருப்பையில தருவாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு பாசிட்டிவான, யார் என்ன சொன்னாலும் அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். ஏன்னா ஊரார் பலவிதமா பேசுறாங்க, வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பா நமக்கு அந்த குழந்தை பேர் டெஃபினட்டா கிடைக்கும். இறைவன் வந்து எனக்கு ஒரு குறையும் வைக்கல, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் என்ற கருப்பையில குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து அமர்ந்து ஒரு கைகளை கோர்த்து உயிர்கலப்பு தியானம் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. அந்த உயிர் கலந்து 2 பேர் நம்ம கைகளை கோர்த்து அமர்ந்து கொண்டு அந்த உயிர்கலப்பு தியானம் செய்யும்போது டெஃபினட்டா வந்து கரு உருவாருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல நீங்க வந்து அந்த காய்கல்ப பயிற்சி எடுக்காதவங்க இருந்தீங்கன்னா மன்றங்கள்ல போய் இந்த பயிற்சி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி ரெகுலரா எடுத்துக்கோங்க.
அதன் மூலமா உடல் ஏதாவது நமக்கு சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் கூட அது நம்ம இதுல சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது முக்கியமான வேண்டுகோளை நீங்க எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சியும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. அதனால எல்லாருமே தவத்தை செய்யலாம். இப்ப நாம செய்யக்கூடிய தவத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே உறவினர்களா இருந்தாலும் சரி, நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல எங்க இருந்தாலும் சரி, அவங்களுடைய கருப்பைக்குள்ளேயே போய் வாழ்த்திருக்கிறோம். அப்ப நம்ம இந்த முன்னாடி நம்ம ஒரு போஸ்டர் வச்சாங்க இல்லைங்களா, முன்னாடி அந்த கருத்தவத்துல அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள என்ன பொசிஷன் இருக்குதுன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அதே பொசிஷன்ல நம்மளுடைய மனம் அங்க இருக்கணும். எல்லாருடைய மனமும் இப்போ ஒரு 1 hour நம்ம ஒரு 3/4 மணி நேரம் எடுக்க போறோம். அனைத்து அந்த கலந்திருக்கிற அத்தனை நல் உள்ளங்களும் என்ன பண்றோம், நம்ம மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறோம். ஏன்னா அந்த பெண்ணை வாழ்த்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா வாழ்த்துதல் என்பது சுவாமிஜியோட வார்த்தைகள்ல அது விவரிக்கவே முடியாது. அந்த வாழ்த்தும் போது எப்படி மனம் மகிழ்ந்து வாழ்த்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால மன மகிழ்ச்சியோடு உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி, அந்த வேலையை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து அந்த அந்த பெண்மைக்காக அந்த புது வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும், நாங்களும் எல்லாருமே சேர்ந்து அந்த புது வரவுக்காக நம்ம வெயிட் பண்றோம். அந்த வெயிட் பண்ணி அந்த கரு குழந்தைக்கு, அந்த தாய்மைக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை, நம்ம அந்த மகிழ்ச்சியான தருணத்தை எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம மனதார வாழ்த்துக்களை கொடுக்கிறோம். அதனால அனைவருமே அந்த கருப்பைக்குள்ளேயே நீங்க டிராவல் பண்ணணும். இப்போ நம்ம தவம் எடுக்காதவங்க, எனக்கு ஆகினை துரியம் தீட்சை எல்லாம் வாங்கல, அதை பத்தி யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். தவப்பயிற்சி எடுக்காதவர்கள் கூட தவத்துல நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா ஒரு இமேஜினேஷன் தான். ஏன்னா கருப்பையில குழந்தை பொசிஷன் நம்ம எல்லாத்துக்குமே கற்பனையா தெரியும் இல்லையா, அந்த குழந்தையை நீங்க கண் முன்னாடி அப்படியே கொண்டு உங்க மனக்கண் முன்னாடி ஒரு பனிக்கூடத்துக்குள்ள குழந்தை நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த குழந்தையை பத்தி தான் நம்ம இப்போ தவம் பண்ண போறோம். அதனால ஆழ்ந்து ஒன்றி நம்ம ஒரு அமைதியான சூழல உட்கார்ந்துக்கலாம். வாழ்க வளமுடன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தவம் முடிஞ்ச பின்னாடி நம்ம இதைய அடுத்த ஒரு விஷயத்துல நம்ம பேசலாம். இப்ப நம்ம தவத்துக்குள்ள போயிடலாங்க. அனைவரும் நீங்க ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல்ல உட்கார்ந்துக்கோங்க. வாழ்க வளமுடன். ஒரு அமைதியான சூழல்ல நம்ம அமர்ந்திருக்கின்றோம். கண்களை மூடி கைகளை கோர்த்து தியான நிலையிலேயே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். இப்ப நம்முடைய உடம்பையும் உயிரையும் தலை முதல் பாதம் வரை கவனிங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். நமக்கு உயிர் கொடுத்த நம்மளுடைய தாயினுடைய திரு உருவத்தை கண் முன்னாடி கொண்டு மானசீகமான ஒரு நன்றியையும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். நமக்கு இந்த உயிரை கொடுத்த தந்தையை வணங்கிக் கொள்வோம். தந்தையினுடைய திரு உருவத்தை மனக்குன் முன்னாடி கொண்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் நன்றிகளையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். முழுமனதோடு தாய் தந்தையோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதற்கடுத்தபடியாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம். அருட்தந்தை சுகமாக எழுந்தருளி கைகளை உயர்த்தி கொண்டு, அவருடைய நிலையை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 கைகளையும் உயர்த்தி வாழ்க வளமுடன் என்று ஆசீர்வாதத்தை நமக்கு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அளித்து கொண்டே இருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அவரை நினைத்து குரு வணக்கத்தை செலுத்திக் கொள்வோம்.
அல்லது தவப்பயிற்சி எடுக்காதவர்கள் நீங்க குரு வணக்கத்தோடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நீங்க எந்த தெய்வத்தை நீங்க வழிபடுறீங்களோ அந்த தெய்வ வழிபாடு மிகவும் நமக்கு அவசியமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இறைவனையும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அந்த இறையை சரணடைந்தும் முழுமையாக நம்ம டோட்டல் சரண்டர் ஆயிரும் இறைவன் கிட்ட. எல்லாம் வல்ல இறைவனை சரணடைந்தும் அந்த இறையை கருவாக வேண்டியும் அந்த கரு எந்த பதிவுகளும் இன்றி சுகமாக பிரசவிக்க வேண்டியும் தாயும் சேயும் நலமாக இருக்க வேண்டியும் நலமும் வளமும் பெற வேண்டியும் கருதவம் ஏற்ற இருக்கின்றோம். இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களும் அவர்களுடைய கருவிலேயே இணைந்து கொள்ளட்டும். அமுதா பெங்களூர் அவர்களுடைய கருமையத்தோடு இணைத்துக் கொள்வோம். விக்னேஸ்வரி யூஎஸ்ஏல இருந்து இருந்துக்கிறாங்க, புளோரிடா, அவங்களையும் நம்ம அவங்களுடைய கருமையத்தோடு, நான் சொல்றவங்க பேரோட நீங்க கருமையத்தோடு இணைச்சுக்கலாம். ஸ்வேதா சென்னை அவர்கள், அபிராமி திருமங்கலம், முத்துலட்சுமி திருநெல்வேலி, சுபஸ்ரீ திருப்பூர், வந்தனா பாம்பே, வனிதா திருப்பூர், தமிழ்ச்செல்வி நெய்வேலி, ஐஸ்வர்யா திருப்பத்தூர், கார்த்திகா திருப்பூர், விஜய் சித்ரா சென்னை, பிரீத்தி சென்னை. குழந்தை பேருக்காக அவங்க வெயிட் பண்றாங்க, அவங்களுடைய கருவறையை நினைத்து நம்ம வாழ்த்து கொடுப்போம். ரேவதி காஞ்சிபுரம், மதி நாமக்கல், சௌந்தர்யா அயர்லாந்துல இருந்து இருக்கிறாங்க, காயத்ரி மனோரஞ்சன் லண்டன், ஆறுமுகம் சாரதாமணி அவங்க குழந்தை பேருக்காக நன்மங்கலம் மன்றத்தை என்னுடைய தோழி அவங்க அறிமுகப்படுத்தினாங்க, அவங்களையும் நம்ம குழந்தை பேருக்காக அவங்களுக்கும் நம்ம கருவறை நினைத்து வாழ்த்து கொடுப்போம். நெக்ஸ்ட் தாரணி திருப்பூர் அவர்கள், அன்பரசி துபாய் அவர்கள், அனுப்பிரியா காஞ்சிபுரம், கனிமொழி நன்மங்கலம் அவங்களையும் நம்ம வாழ்த்திருக்கிறோங்க. கிட்டத்தட்ட 25-26 பேர் இருக்கிறாங்க இணைப்புல. மிகவும் நன்றி. இவ்வளவு பேர் நம்ம இணைந்து இந்த இவர்களுக்காக நல்லது ஒரு பிரார்த்தனையை நம்ம செய்யிருக்கோம். இவர்கள் அத்துணை பேருடைய அந்த கருவறையோடு நம்முடைய மனதை இணைத்துக் கொள்வோம். இந்த கருவறையில குழந்தை இருக்கிற பொசிஷன் அப்படியே நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. நான் சொல்ல சொல்ல இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம். கவனம் சிதறாம நம்ம இந்த தவத்தை செய்யிருக்கிறோம். முதல்ல தொடு உணர்வாகிய தோலை தியானிப்போம். இந்த குழந்தையோட தோல் பகுதியை, மென்மையான அந்த தோல் பகுதியை நம்ம தியானம் செய்யறோம். தொடு உணர்கருவியாகிய தோலை தியானிக்கின்றோம். சுவை உணர்கருவியாகிய நாவை தியானிப்போம். குழந்தையோட நாவு பகுதி அப்படியே மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. வாழ்த்துக்களை கொடுத்துட்டே இருங்க. மைண்டுக்குள்ள சொல்றதெல்லாம் இந்த வாழ்க வளமுடன் ஆரோக்கியமா இருக்க வேண்டும்ங்கிற மாதிரி அந்த பிரார்த்தனையோடு தவத்தை தொடங்குறோம். தவம் செஞ்சுட்டே இருக்கிறோம். அதனுடைய நாவு பகுதியில ஆரோக்கியமா இருக்கணுங்கிற மாதிரி இந்த நாவையே நினைத்து தியானம் செய்வோம். வாசனை உணர்கருவியாகிய மூக்கை தியானம் செய்வோம். குழந்தையினுடைய மூக்கு பகுதியை நன்கு கவனிங்க. கருவறையில் இருக்கிற
அந்த பனிக்கூடத்துக்குள்ளே அமர்ந்திருக்கின்ற இறையையே கருவாக வீற்றிருக்கின்ற அந்த கருவினுடைய மூக்குப்பகுதியை தியானம் செய்வோம். காட்சி உணர் கருவியாகிய 2 கண்களை தியானம் செய்வோம். கருவறையிலே இருக்கும் குழந்தையினுடைய 2 கண்களை நினைத்து தியானம் ஏற்றுவோம். சப்த உணர் கருவியாகிய 2 காதுகளை தியானம் செய்வோம். இரண்டு காதிப்பகுதிகளின் மீது மனம் செல்லட்டும். இந்த ஐம்புலன்களும் இந்த பஞ்சேந்திரியங்கள் அனைத்தும் இவர்கள் அத்துணை பேருடைய கருவுக்கும் பரிபூரணமாக அமையட்டும். இந்த ஐம்புலன்கள் அனைத்தும் அதனுடைய உச்சபட்சமான திறனை வெளிப்படுத்துவதாக அமையட்டும். இந்த பஞ்சேந்திரியங்கள் என்கின்ற ஐம்புலன்களின் மூலமாக இந்த கருவானது வாழ்நாள் முழுவதும் நல்ல செயல்களை மட்டுமே செய்யட்டும். மனதார வாழ்த்துக்களை கொடுத்துடலாங்க. மனமொன்றி வாழ்த்துக்களை கூறுவோம். பஞ்சேந்திரியங்கள் அனைத்தும் நன்மையே செய்யட்டும். அடுத்ததாக தொழில் செய்யும் கருவியாகிய கர்மேந்திரியங்களை நாம் இப்போ தியானம் செய்திருக்கின்றோம். முதலில் 2 கைகளை தியானம் செய்வோம். இந்த குழந்தையினுடைய 2 கைகளை நினைத்து நம்ம தியானம் செய்யறோம். மனம் ஒன்றி கருவறைக்குள்ளேயே போயிருங்க. கருவறைக்குள்ளேயே மனம் செல்லட்டு. 2 கைகளை நினைத்து தியானம் செய்கின்றோம். அடுத்த தொழில் கருவியான 2 கால்களை நினைத்து தியானம் செய்திருக்கின்றோம். 2 கால்களின் மீதே கவனம் இருக்கட்டும். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டே இருங்க. கருத்தினை பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்பகுதியை தியானம் செய்வோம். வாய்ப்பகுதியானது இயல்பிலேயே நல்ல ஒரு ஆரோக்கியமாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் முறையிலே அமைய வேண்டும் என்று எண்ணி தியானம் ஏற்றிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக உயிர் ஆற்றலை கழிவாகவும் கருவாகவும் மாற்றக்கூடிய பால் குறியை தியானிப்போம். பால் குறிப்பகுதி அடுத்ததாக குதப்பகுதியை தியானம் செய்வோம். குழந்தையினுடைய அந்த குதப்பகுதியை நினைத்து தியானம் ஏற்றுவோம். இந்த தொழில் கருவிகளான
கை, கால், குதம், வாய், பால்குறி என்ற கர்மேந்திரியங்கள் அனைத்தும் இவர்களுடைய கருவுக்கு பரிபூரணமாக அமையட்டும். கர்மேந்திரியங்கள் அதனுடைய உச்சபட்ச திறனை வெளிப்படுத்தட்டும். கர்மேந்திரியம் மூலம் இக்கருவானது வாழ்நாள் முழுவதும் நல்ல செயல்களை மட்டுமே செய்யட்டும். அடுத்ததாக தவ பயிற்சி எடுத்தவர்கள் ஆக்னியிலே ஒரு 2 நிமிடம் மனதை செலுத்தலாங்க. தவ பயிற்சி எடுக்காதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை 1 நிமிடம் வழிபட்டு கொண்டு குழந்தையினுடைய மூளை செல்களோடு தொடர்படுத்திக்கலாம். ஆக்னி தவம் எடுத்தவங்க ஒரு 2 நிமிடம் ஆக்னியிலே மனதை செலுத்தி கொண்டு பிட்யூட்ரி சுரபியின் மீது மனதை அப்படியே கொண்டு வாங்க. குழந்தையோட பிட்யூட்ரியும் நம்மளுடைய பிட்யூட்ரியும் இணையட்டும். ஆல்பா மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒத்த அலைவரிசையை வீசிக்கொண்டே இருக்கும். நம்முடைய ஆல்பாவும் குழந்தையோட ஆல்பாவும் இணையட்டும். தவ பயிற்சி எடுக்காதவங்க குழந்தையினுடைய மூளை செல்களை அப்படியே மனதால கவனிங்க. பிட்யூட்ரி சுரபி, இன்னும் கடந்து அடுத்த நிலைக்கு தவ பயிற்சி எடுத்தவர்கள் துரியத்துக்கு செல்லலாம். பீனியல் சுரபி தலை உச்சியிலே நினைவை செலுத்துங்க. பீனியல் சுரபி அதே போல அக்குழந்தைக்கும் அந்த சுரபி அற்புதமாக ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று எண்ணி நம் அனைவரும் வாழ்த்துக்களை கொடுப்போம். தவ பயிற்சி எடுக்காதவங்க அந்த மூளை செல்களோடையே தொடர்பு வச்சுக்கோங்க. கோடிக்கணக்கான சிற்றறைகள் கொண்ட மூளை செல்கள் இயல்பிலேயே குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு திடமான மன உறுதியுடன் அந்த பதிவுகள் எல்லாம் அற்று நல்ல ஒரு மூளை செல்களாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றன என்று நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். துரியத்துல நின்று அவங்கள இந்த மூளை செல்களோடு இணைத்து கொண்டு தவ பயிற்சி எடுத்தவங்க ஃப்ரீக்வன்சி குறைச்சி வாழ்த்துக்களை கொடுங்க. பிட்யூட்ரியும் பீனியலும் அற்புதமாக செயல்பாட்டுக்கு வரட்டும். இதே மூளை செல்களோடு அந்த குழந்தைக்கு நம்ம இப்ப தெரிவிக்கிறது குடும்ப உறவுகளை. இந்த தவத்திலே கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களும் அவர்களுடைய அந்த கருவுக்கு உங்களுடைய குடும்ப உறவுகளை அப்படியே சொல்லுங்க. குடும்ப உறவுகளை வாழ்த்துவோம். அவங்க எல்லாரும் அந்த கருவுக்காக வாழ்த்துற மாதிரி இந்த குழந்தைக்கு அப்படியே பாஸ் பண்ணுங்க. உறவுகள் அதிகமான பேர் உங்களுக்காக நாங்க வெளியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகிட்ட அப்படியே பேசலாம். வாழ்க வளமுடன் சொல்லிட்டே இருங்க. குடும்ப உறவுகள் என்பது நம்ம சுற்றம் சூழம் நட்பு எல்லாமே சேர்த்து ஒரு வாழ்த்துக்களை கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஊர், அதை அப்படியே குழந்தைக்கு பாஸ் பண்ணுங்க. எந்த ஊரும் அந்த ஊர் அந்த குழந்தைக்கு ஒரு அறிமுகமான ஊராக ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தோடு இணைந்து வாழ வேண்டும் இல்லையா? அதனால இந்த ஊரையும் அந்த குழந்தைக்கு ஊர்ல இருக்கிற மக்களையும் நல்லுள்ளங்களையும் அந்த வாழ்த்துக்களோடு குழந்தைக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அடுத்ததாக உலகத்தையும் வாழ்த்துதல். உலக மக்கள் அனைவருக்கும் அந்த குழந்தை நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும், நல்ல சமுதாயத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணி நம்ம குடும்ப உறவுகள் சுற்றம் நட்பு ஊர் உலகு என்ற 5 பண்புகளையும் போற்றி இந்த குழந்தைக்கு நம்ம வாழ்த்துக்களை கொடுப்போம்.
இவர்களிடமிருந்து இக்கருவானது இயல்பிலேயே, அதாவது கருவிலேயே வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். மேலும் உலகில் வாழும் 6 அறிவு படித்த மனிதனுடைய நல்ல குணங்கள் அனைத்தும் இந்த கருவுக்கு இயல்பிலேயே அமையட்டும் என்று எண்ணி எல்லா மனிதர்களுக்கும் இந்த கருவானது ஒரு நல்ல ஆன்மாவாக திகழ வேண்டும் என்று எண்ணி அனைத்து மனிதர்களுடைய நல்ல குணங்களை மட்டுமே கவனிக்கலாங்க. நற்குணங்களோடு இந்த குழந்தை கருவிலிருந்தே வெளிவரணுங்கிற மாதிரி அந்த ஆன்மாவோடு இணைந்து நம்ம இந்த கருவுக்கு நம்ம பாஸ் கொடுத்துக்கிறோம். நல்ல குணங்கள் அனைத்தும் இந்த குழந்தைக்கு கருவிலேயே அமைய அறிவு முன்னோடி என்ற 5 உயிர்களை நம்ம இப்ப வணங்கிருக்கோம். 5 விலங்கினம் எல்லா விலங்குகளையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். 4 அறிவு படைத்த ஊர்வன பரப்பன, 3 அறிவு படைத்த பூச்சி இனங்கள், 2 அறிவு படைத்த புழுக்கள், 1ஆம் அறிவை கொண்ட தாவர இனங்கள் அனைத்தையும் வணங்கி மகிழ்கின்றோம். நம்ம முதல்ல இந்த 5 அறிவிலிருந்து 1ஆம் அறிவு முதல் 5ஆம் அறிவு வரை உள்ள உயிரினங்களை இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைவரும் முதலில் போற்றி வணங்குவோம். போற்றி வணங்கிக் கொண்டு இந்த ஓரறிவு உயிரினம் முதல் 6 அறிவு வரை உள்ள எல்லா உயிர்களிடத்தும் இவர்களுடைய கருவானது இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறட்டும். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஓரறிவு முதல் 5 அறிவு வரை 6ஆம் அறிவுள்ள ஜீவன்களிடமிருந்து இந்த குழந்தைக்கு எப்பொழுதுமே காப்பு பெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு பாதுகாப்பு வளையத்தை இட்டுக் கொள்வோம். இந்த 6 உயிர்களுக்கும் பயனுள்ள வகையிலே இருக்க இந்த கருவானது தன்னுடைய வாழ்வை பயனுள்ள வகையிலே அமைத்துக் கொள்ளட்டும் என்று நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்காமலும் துன்பப்படும் உயிர்களுக்கு இக்கருவானது இயல்பிலேயே உதவக்கூடிய ஒரு நட்பண்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம வாழ்த்துக்களை கூறுவோம். இந்த அறநெறி என்கின்ற மேலான குணத்தை இந்த கருவானது இயல்பிலேயே பெற்றுக்கொள்ளட்டும். கருவில் அப்படியே உள்ள போய் வாழ்த்து கொடுங்க. அறநெறி என்கின்ற மேலான குணம் இந்த கருவுக்கு இயல்பிலேயே அமையட்டும். அடுத்ததாக இந்த 6 உயிர்களையும் தாங்கி நிற்கக்கூடிய நம்முடைய பூமி தாயை நிலத்தை வணங்கியிருக்கின்றோம். நம் அனைவருமே அந்த நிலத்தோர் நிமிஷம் அப்படியே நினைச்சு பாருங்க. இப்ப கருவுக்குள்ளுந்து வெளியே வந்துடுங்க. அந்த பூமி உருண்டையை நம்ம அப்படியே கண் முன்னாடி கொண்டு வரலாம். நிலத்தினுடைய பெரும்பகுதியாக விளங்கக்கூடிய நீரை வணங்குவோம். ஒரு பெரிய கடல் பரப்பு நீரை நம்ம மனம் விரிந்து பெரிய அளவுல வணங்கிட்டு இருக்கிறோம். நீருக்கு மூலமான நெருப்பை வணங்குவோம். நெருப்பை காட்டிலும் மென்மையாக உள்ள காற்றை வணங்குவோம். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய 4 பூதங்களுக்கும் தோற்ற காரணியாக விளங்கும் நுண்ணிய இயக்க மூலக்கூறான விண்ணை வணங்குவோம். விண் என்ற ஆகாசத்தை வணங்குவோம். இப்ப நம்ம அப்படியே கருவறைக்குள்ள ஒரு டிராவல் பண்ணுங்க.
இந்த 5 பஞ்சபூதங்களையும் நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். இந்த பூமியை போல பொறுமையான குணத்தை இந்த குழந்தை கருவிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துக்களை கொடுங்க. நீரை போல தூய்மையான உள்ளம் கொண்டவங்களாக வரணுங்கிற மாதிரி வாழ்த்துக்களை சொல்லலாம். நெருப்பை போல ஆற்றல் வாய்ந்த குழந்தையாக வர வேண்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறுவோம். காற்றை போல விவேகம் கொண்ட அல்லது அனைவருக்கும் இதமாக பழகக்கூடிய தன்மையுடைய குழந்தையாக வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். ஆகாசத்தை போல பாகுபாடு இன்றி அனைத்து மக்களிடம் சமநோக்கு பார்வையாக இந்த குழந்தை வளர வேண்டும் என்று நம்ம வாழ்த்துக்களை கூறிக்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்ற 5 பஞ்சபூதங்களிலிருந்து இந்த கருவானது இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பு பெறட்டும் என்று காப்பினை இட்டுக்கொள்வோம். இந்த பஞ்சபூதங்களை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தக்கூடிய விஞ்ஞான அறிவை இந்த குழந்தை கருவிலேயே பெற்றுக்கொள்ளட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். பஞ்ச பூதங்களை கொண்டு இந்த கருவானது வாழ்நாள் முழுவதும் நல்ல செயல்களை மட்டுமே செய்யட்டும் என்றும் நம்முடைய வாழ்த்துக்களை அந்த கருவோடு இணைத்து கொண்டு சொல்லிக் கொள்ளலாம். இப்ப மனமானது ஆகாசத்தோடு இணைஞ்சே இருக்கட்டும். தவத்திலே கலந்துள்ள அனைவருடைய மனமும் எண்ணமும் ஆகாசத்தோடு விண்ணோடு இணைந்திருக்கட்டும். இப்ப விண்ணு அப்படியே கவனிங்க. அங்க இருக்கிறது என்ன அப்படின்னா சூரிய குடும்பங்கள். அந்த சூரிய குடும்பத்தோடு மனதை இணைத்துக் கொள்வோம். கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் அந்த ஆகாசத்திலே இருக்கின்றன. அதுல நம்ம ஒரு சூரிய குடும்பம். அதுல நவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கோள்களைத்தான் நம்ம இப்போ தியானம் செய்திருக்கின்றோம். இப்போ நம்ம நவக்கோள்கள்ல முதல்ல சூரியனை இப்போ தியானம் செய்கிறோம். சூரியனுடைய ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்களை உள்வாங்குகின்றோம். நம்ம ஆரஞ்சு நிறமான கதிர்களை உள்வாங்கி அந்த நம்முடைய எலும்புகளை தொடர்புபடுத்தி கொண்டு அதே நினைவோடு இந்த நவக்கோள்கள்ல வரக்கூடிய அத்தனை ஆற்றலையும் அப்படியே குழந்தைக்கு பாஸ் பண்ணுங்க. நம்ம வாங்கி இந்த கருவுக்கு கொடுக்கிறோம். வான்காந்தத்தை முழுவதுமாக பெற்று அந்த ஜீவகாந்தத்தோடு இணைத்து கொண்டு நம்ம இப்போ ஒரு நல்லெண்ணத்தோடு அந்த குழந்தைக்கு அந்த எலும்புக்கு நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஆரஞ்சு நிறமான கதிர்வலைகள் அக்குழந்தையினுடைய எலும்போடு தொடர்புபடுத்தி கொண்டு எப்பொழுதும் இந்த காந்த அலை இந்த கருவுக்கு நன்மையை மட்டுமே செய்யட்டும் என்று வாழ்த்து கூடுங்க. இதே போல நம்ம ஒவ்வொரு கோள்களையும் சொல்ல சொல்ல அப்படியே வாங்கி நம்ம அந்த குழந்தையோடு இணைத்துக் கொள்வோம். அடுத்ததாக புதன் என்ற நவக்கோள்களை தியானம் செய்வோம். ஒரு கற்பனை கெட்டாத ஒரு கோள், ஒரு வட்ட வடிவமான சூரியனை போலவே நம்ம ஒரு இமேஜின் பண்ணிட்டு கலரை மட்டும் நம்ம மாத்தி மாத்தி, ஏன்னா தவப்பயிற்சி எடுக்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம நினைவு கொண்டு வந்துருங்க. ஒரு பசுமை நிறமான கோள், பெரிய கோள், அந்த கோள்களை நினைத்துக் கொள்ளலாம். புதன் என்ற கோள் தோலோடு தொடர்புடையது. இந்த குழந்தையினுடைய தோலோடு தொடர்புபடுத்தி கொண்டு அதனுடைய காந்தலை கதிர்கள் எப்பொழுதும் இந்த கருவுக்கு நன்மையே செய்யட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த புதன் காந்தலைகளை இணைத்துக் கொள்வோம். அடுத்ததாக சுக்கிரன் என்ற கோளை நம்ம இப்போ தியானம் செய்கிறோம்.
வெண்மை நிறமான அலைகளை வீசிக்கொண்டே இருக்கும். வித்து சக்தியோடு தொடர்புடையது. என்னுடைய உயிராற்றலோடு தொடர்புபடுத்தி இந்த வெண்மை நிறமான கருவு எப்பொழுதும் நன்மையே செய்கின்ற எண்ணத்தோ தியானம் செய்து கொண்டிருக்கின்றோம். வெண்மை நிறமான அலைக்கதிர்களை எடுத்துக்கலாம். நமது உடம்பில் இரத்தத்தோடு தொடர்புடையது. குழந்தையினுடைய அந்த இரத்த சந்திரனுடைய வெண்மை நிற அலைக்கதிர்கள் இரத்தோட்டத்தோடு அந்த கருவுக்கு நன்மையை மட்டுமே அளிக்கட்டும். அடுத்ததாக செவ்வாய் என்ற கோளை நம்ம தியானம் செய்கிறோம். சிவப்பு நிறமான அலைகளை வீசிக்கொண்டு நமது உடம்பில் மஜ்ஜையோடு தொடர்புடையது. அந்த எலும்புக்குள்ள இருக்கின்ற அந்த மஜ்ஜை என்ற ஆற்றலோடு தொடர்புபடுத்தி கொண்டு கருவுக்கும் இதே நிலையில இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டு அந்த குழந்தையோடு இணைத்து கொண்டு எப்போதும் இந்த சிவப்பு நிறமான அலைக்கதிர்கள் நன்மையை மட்டுமே அளிக்க வேண்டும் என்று நம்ம தியானிப்போம். அடுத்ததாக மிக ஆற்றல் வாய்ந்த கோளான குருவை தியானம் செய்கின்றோம். ஒரு பொன்னிறமான நிறத்தை கொண்ட இந்த குரு கோளானது நமது உடம்பில் மூளையோடு தொடர்புடையது. இதே போல கருவிலே இருக்கும் குழந்தையோடு மூளையோடு தொடர்புபடுத்தி கொண்டு எப்பொழுதும் இந்த குருவிலிருந்து வரக்கூடிய பொன்னிறமான காந்தலை கதிர்கள் கருவுக்கு நன்மையே செய்யட்டும் என்று வாழ்த்துக்களை கூறி மகிழ்வோம். அடுத்ததாக சனி என்ற மிக ஆற்றல் வாய்ந்த கோளை நம்ம தியானம் செய்ய இருக்கின்றோம். சாம்பல் நிறமான அலைக்கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கோள் மனித உடம்பிலே நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது. இந்த சாம்பல் நிற அலைக்கதிரானது இந்த கருவுக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்று எண்ணி நம்ம வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தவத்தோடு இணைந்து கருவுக்கு அளித்துக் கொண்டே இருக்கின்றோம். அடுத்ததாக ராகு கேது என்ற ஒரு காந்த அலைப்பாதைகளின் மீது தியானத்தை துவங்க இருக்கிறோம். சூரியனுடைய மையத்திலிருந்து வரக்கூடிய 2 காந்த அலைப்பாதைகள், ஒன்று ராகு ஒன்று கேது, கருமை நிறமான அலைக்கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கும். நம்முடைய உடம்பில் ஓஜஸ் என்று சொல்லக்கூடிய சுத்த சக்தியோடு தொடர்புடையது. எனவே அந்த சுத்த சக்தியானது அந்த கருவுக்கும் நமக்கும் நன்மையை செய்யட்டும் என்று எண்ணி
அந்த குழந்தையோடு மனதை இணைத்துக் கொண்டு அந்த கருமை நிறமான அலைக்கதிர்கள் கருவுக்கு நன்மையே செய்யட்டும் என்று எண்ணி வாழ்த்துக்களை கூறலாம். இப்ப இன்னும் அதையெல்லாம் தாண்டி சூரிய குடும்பத்தை எல்லாம் கடந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே மனசு அப்படியே ஒரு பிரார்த்தனை தான், இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ற மாதிரி அப்படியே டிராவல் பண்றோம். சூரிய குடும்பத்தை எல்லாம் கடந்து மனசு அப்படியே இன்னும் மேல கொண்டு போங்க. ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்கள் எக்கச்சக்கமா மேல ஆகாசத்துல இருக்கும். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் நம்முடைய முன்னோர்கள் நட்சத்திரங்களாக 27 ராசி, அதாவது 12 ராசிகள் 27 நட்சத்திர தொகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. அதுல ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த பின்னாடி நம்ம ராசி பாக்குறோம் இல்லையா, 12 ராசிகள். அதுல எந்த ராசியில் இருந்து அந்த குழந்தைக்கு எந்த வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இப்பவே நம்ம அந்த ராசியோட நம்ம இணைச்சு அந்த காந்தலைகளை வந்து கொடுக்கலாம். அந்த 12 ராசிகளை நம்ம நினைச்சுக்கிறோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என 12 ராசிகளில் இருந்து தொகுதிகளில் இருந்து வரக்கூடிய காந்தலைகள் எப்பொழுதும் இந்த கருவுக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்று எண்ணி அந்த 12 ராசிகளையும் நம்ம மனம் ஒன்றி பிரார்த்தனை செய்கின்றோம். இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா மனசு வச்சு கவனிங்க. நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் கடந்து விரிந்து இன்னும் மனசு அப்பால கொண்டு போறோம். அங்கே இருப்பது சுத்தவெளி என்கின்ற கும்மிருட்டு, மெய்ப்பொருள், ஆதி அனாதி இறைநிலை, தூய இருளாக இருக்கக்கூடிய இறைவன் அங்கே இருக்கும் நிலை. இருளான ஒரு இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். மனமற்ற நிலைன்னு சொல்லக்கூடிய சமாதி நிலை, தூய இருள், இறைநிலையோடு இணைந்திருக்கின்றோம். தூய இருளாக இருக்கின்றது. தூய இருளாக இருக்கின்றது. நமக்கு மேலும் கீழும், முன்னும் பின்னும், இடமும் வலமும், உள்ளும் புறமும், எங்கு நோக்கினும் இருள், இருள், இருள் மட்டுமே இருக்கின்றன. இருளையே சுவாசிக்கின்றோம். இருளையே சுவாசிக்கின்றோம். இருளாகவே மாறிவிடுகிறோம். இருளாகவே மாறிவிடுகிறோம். இறையோடு இரண்டர கலந்து விடுகின்றோம். இறையோடு இரண்டர கலந்து விடுகின்றோம். அனைவரும் இறைநிலையாகவே மாறிவிடுகின்றோம். இறையாகின்றோம். அசைவற்ற நிலையில் இருக்கின்றோம். அசைவற்ற நிலையில் இருக்கின்றோம். இருப்பு நிலையாகிய ஆதியோடு இணைந்திருக்கின்றோம். இப்ப அப்படியே மனசை கொண்டு வாங்க கருவறைக்கு. இறைநிலையின் இதே தன்மை, இறைநிலையின் இதே தன்மை இந்த அத்துணை பெண்மையினுடைய அந்த கருவறையாக இருப்பதை உணர்கின்றோம். அந்த இறைநிலையின் இருளான தன்மையே இவர்களுடைய கருவறையாக இருப்பதை உணர்கின்றோம். அந்த இருளை, அந்த இறைவனை
கருவறையோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இறைத்தன்மையும் கருப்பையின் தன்மையும் ஒன்றாக இருப்பதை உணர்கின்றோம். இறைத்தன்மையும் கருப்பையின் தன்மையும் ஒன்றாக இருப்பதை உணர்கின்றோம். ஆதியில் அசைவற்ற நிலை கருப்பையில் கருவறையில் அசைவதை காண்கின்றோம். அற்புதமான செயல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆதியிலே அசைவற்ற இறைவன் கருப்பையிலே எவ்வளவு அழகாக அசைந்து கொண்டு இருக்கின்றது என்பதை கவனிக்கிறோம். அசையும் தன்மையை அந்த கருவை சுமந்து கொண்டிருக்கும் அத்துணை பெண்மையும் நல்லா உணருங்க. வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் அந்த அசையும் தன்மையை நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கருவறையோடு மனதை இணைத்துக் கொண்டு அந்த கரு அசைவதை நம்முடைய மனக்கண் முன்னாடி காண்கின்றோம். இறையே கருவாகின்றது, இறையே கருவாகின்றது, இறைவனே கருவாகின்றான். இந்த கருவாகி இருக்கும் இறைநிலை இறைவன் எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த வளர் நிலையை பெற வேண்டுமோ எல்லாவற்றையும் பரிபூரணமாக பெற்று வளர்கின்றதை காண்கின்றோம். அந்தந்த மாதங்களில் எந்தெந்த நிலையில வளரணுமோ அந்த வளர்ச்சியை குழந்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றத பரிபூரணமா பார்க்கிறோம். இதே இறைநிலை உணர்ந்த தெளிவில் இறையிலே தோய்ந்து கருவாக இருக்கும் இறை சுகமாக பிரசவிக்க வேண்டியும் தாயும் சேயும் நலமும் வளமும் பெற வேண்டியும் உணர்வு பூர்வமாக வாழ்த்துக்களை கூறுவோம். இந்த இறைநிலை உணர்ந்த தெளிவில இருந்து நல்ல ஃப்ரீக்வன்சி குறைச்சு நமக்கு இருக்கிறோம். இந்த இறைநிலையை சுகமாக பிரசவிக்கணும், தாயும் சேயும் நலமும் வளமும் பெற வேண்டியும் உணர்வு பூர்வமாக வாழ்த்துக்களை கூறி மகிழ்வோம். நம்ம சொன்ன அந்த பெயர்கள் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுல அத்தனை பேருடைய கருவும் வாழ்க வளமுடன் நல்லா ஆழ்ந்து டெப்தா வாழ்த்துக்களை நம்ம டெல்டா நிலையில நின்று, அதாவது பெரிய மண்டலத்தோடு இணைஞ்சுக்கிறோம். பெரிய மண்டலம் தீட்டா வேவ்ல நம்ம அப்படியே நிக்கிறோம். அந்த நிலையில நம்ம வாழ்த்துக்களை கொடுக்கிறோம். இவர்களுடைய கரு வாழ்க வளமுடன், இவர்கள் அத்துணை பேருடைய கருவும் வாழ்க வளமுடன், இவர்கள் அத்துணை பேருடைய கருவும் வாழ்க வளமுடன். அதே சமயத்துல அந்த கருவுக்காக அந்த காலத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் 2 நல் உள்ளங்களையும் நம்ம வாழ்த்து கொடுக்கலாங்க. அவர்களுடைய கருப்பையிலேயும் அந்த இறையே சீக்கிரமாக கருவாக வந்து அமைய வேண்டும் என்று எண்ணி அவர்களுக்கும் நம்ம அந்த கருவறையை நினைத்து வாழ்த்துக்களை கொடுத்துடலாம். அவர்களுடைய கருப்பையை நினைச்சுக்கோங்க. இந்த குழந்தை கருவிலே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொண்டு வந்து இறைவனே அவர்களுக்கும் உடனடியாக நீ கருவாக வர வேண்டும் என்று எண்ணி வாழ்த்துக்களை கூறி மகிழலாம். அருட்பேராற்றலின் கருணையினால் இவர்கள் அனைவரது கருவில் இருக்கும் குழந்தைகளை இறை சுகமாக பிரசவிக்கும், தாயும் சேயும் நலமாக இருப்பர். அருட்பேராற்றல் கருணையினால் இவர்கள் அனைவரது கருவில் இருக்கும் இறையானது இறை குழந்தையானது சுகமாக பிரசவிக்கும், தாயும் சேயும் நலமாக இருப்பர். இறையே சுகமாக பிரசவிக்கும், தாயும் சேயும் நலமாக இருப்பர். இப்போ முடிஞ்சா நீங்க தியானத்துல இருக்கிறீங்க அப்படின்னா
உங்களுடைய 2 கைகளையும் மெதுவாக நீங்க இருந்த இடத்துலயே அப்படியே உயர்த்தி வச்சுக்கலாம். மகரிஷி கைகளை உயர்த்துற மாதிரி நம்ம கைகளை உயர்த்தி அந்த 26 பேர் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களுடைய உருவம் நமக்கு தெரியாது, ஒரு ஆன்மா, ஒரு கருவறை நினைத்து கைகளை உயர்த்தியவாடு நம்ம உட்கார்ந்த நிலையிலேயே கைகளை உயர்த்தி கொண்டு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துடலாங்க. தாயும் சேயும் நலமாக இருப்பர், வாழ்க வளமுடன். தாயும் சேயும் நலமாக இருப்பர், வாழ்க வளமுடன். தாயும் சேயும் நலமாக இருப்பர், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். இந்த தவத்திலே பெற்ற அனைத்து அனுபவங்களையும் நல்ல நினைவுகளையும் எப்பொழுதும் இந்த கருவோடு நினைத்து கொண்டே இருப்போம். நம்முடைய உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். உடலும் உள்ளமும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். மலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. லேசா கைகளை தேய்ச்சிக்கலாங்க. 2 கைகளையும் கண்கள் மீது வைத்து முகத்தை வருடிக்கொண்டு தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு கைகளை மெதுவாக இறக்கி, நீங்க தீபச்சுடர் இருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்க தவத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்.